பாருங்க, இதெல்லாம் மேலே மண்ணு பாருங்க. வெட்டி எடுத்துட்டு வெட்டி எடுத்து இந்த காங்கிரீட்லாம் மொத்தமாக போட சொல்லுங்க. லோக்கலில் கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறீங்க? அப்புறம் எம்எல்ஏ வந்தாங்கன்னா மண்ணுக்குதுன்னு சொல்லுவீங்க. லோக்கல் எதுக்கு நீங்களாம் கவுன்சிலர்? யார் கவுன்சிலருங்க? கீழே என்ன கர்மாலும் போகலாம், மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட சொல்லுங்க. தெரு இது சிமெண்ட் ரோடு. லோக்கல் கவுன்சிலர் அப்புறம் எதுக்கு நீங்களாம் கவுன்சிலர்? வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ நந்தகுமார் கவுன்சிலரை கடிந்து கொண்ட காட்சிகள்தான் இவை. எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இந்த காங்கிரீட்லாம் மொத்தமாக போட சொல்லுங்க. 21 இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த ஊர் தெருவு எடுத்து மண்ணு மேலாம் எடுத்துட்டு அந்த ஜெல்லி மட்டும் கொட்டிக்கிறான். அது மேலே கலவு போட்டு போடணும். அது மேலே எடுத்து லோக்கலில் கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறீங்க? ஆய்வின் போது அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் அம்ருத் திட்ட பணிகளுக்காக சாலையின் நடுவே தோண்டப்பட்ட குழிகளை ஒப்பந்ததாரர் சரியாக சிமெண்ட் பேட்ச் ஒர்க் செய்யாததால் பள்ளமாக இருந்ததை பார்த்ததும் நந்தகுமார் கவுன்சிலரை அழைத்து சத்தம் போட்டார். லோக்கல்ல கவுன்சிலருக்கு என்ன பண்ணுறீங்க? அப்புறம் எம்எல்ஏ வந்தாங்கன்னா மண்ணுக்குதுன்னு சொல்லுவீங்க. லோக்கல் எதுக்கு நீங்களாம் கவுன்சிலர்? யார் கவுன்சிலருங்க? நான் சொல்றது கேளு தம்பி. இதெல்லாம் எடுத்துக்கணும். மம்மட்டி எடுத்து வந்து நான் வெட்டி காட்டிட்டேன். அப்படி ஒன்றுமா சாலையை இப்படி போட்டு வச்சிருந்தா எப்படி ஓட்டு கேட்பது? உடனடியாக இதை அனைத்தையும் கொத்தி எடுத்துவிட்டு மீண்டும் சிமெண்ட் சாலை தரமான முறையில் அமைக்கும்படி கவுன்சிலர்களை கடிந்து கொண்டார். கீழே என்ன கர்மாலும் போகலாம், மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட சொல்லுங்க. தெரு இது சிமெண்ட் ரோடு. லோக்கல் கவுன்சிலர் அப்புறம் எதுக்கு நீங்களாம் கவுன்சிலர்? கலையா எடுத்து முதல்வர் அங்கே போட்டுக்கிறாங்க, பார்த்து நல்லா போட்டுருக்கான். அங்கே முன்னாடி போட்டுக்கிறான். இதை எடுத்துட்டு நீட்டாக போட சொல்லு. இது சிமெண்ட் ரோடு குமரன், அது சிமெண்ட் ரோடு. இது சென்ட்ரல் நீங்கள் பள்ளம் வந்து தண்ணி மொத்தம் இருப்போம். ஊரில் இருக்கிறவங்க அடுத்து உனக்கு அந்த கோயில் அண்ணன் ஓட்டு கட்டினு வச்சுக்கோ. நல்லா வேலை செஞ்சாங்க கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீட்டாக எடு. டிசம்பர்ல எலெக்ஷன் வந்தியா? பக்கா பண்ணுமா தம்பி? வா போலாம். அங்குள்ள பள்ளி ஒன்றின் சமையல் கூடத்தை ஆய்வு செய்த நந்தகுமார் அதன் தரைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்க கேட்டுக்கொண்டார். உங்க பேர் என்னம்மா? ராமும்மா. சுத்தமா குழந்தைங்க சாப்பிடுறது சுத்தமா வச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணீங்க. இந்த தர போட்டு யார் கான்ட்ராக்ட் யாரு இந்த தட்டெல்லாம் தட்டி எடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போட்டு கட்டி கொடுக்க சொல்லுங்க. பள்ளி வகுப்பறையில் மாணவர்களிடம் காலை உணவு குறித்து விசாரித்த எம்எல்ஏ நந்தகுமார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்று கேட்க மாணவிகள் திகைத்து நிற்க ஒரு மாணவி சரியாக சொன்னதால் கை கொடுத்தார். சாப்பாடு நல்லா போடுறாங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, இந்த சாப்பாடு யார் போடுறது? முதலமைச்சர் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு? சூப்பர் சூப்பர் சூப்பர். 7ஆம் வகுப்பு மாணவர்களிடம் படிக்கிற வயதில் செல்போனை கையில் எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பயன்படுத்தினால் பாடத்தில் ஃபெயிலாகி விடுவீர்கள். அதனை விடுத்து நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லிச் சென்றார். யாரெல்லாம் அதாவது படிக்கிற பசங்க போய் சொல்ல மாட்டாங்க. யாராவது செல்போனில் பார்க்கறது வீட்டில் போய் தான். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் யாரும் கிடையாதுல்ல? யாரும் கிடையாதுல்ல? அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன வரும்? படிப்பு 7th இருந்து +2 வரையும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும். நல்லா படிக்கணும். வெட்டுவானம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணியினை நேரில் ஆய்வு செய்த நந்தகுமார் பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தர வேண்டும் என அதிகாரிகளிடத்தில் அறிவுரை வழங்கினார். பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் சேதுராம்.